ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லுவோம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போச்சு. என்னன்னா 2 நாளும் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு இப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் நடுவில் ஒரு சில பேர் மட்டும் கொஞ்சம் கிளுகிளுப்பாக ஜாலியாகவே இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்து இந்த அதிசயம், இந்த கமருதீன், அதுக்கப்புறம் துஷார், இந்த கானா வினோத், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக அந்த பக்கம் பேசுகிறது, இந்த பக்கம் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் பிக் பாஸ் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து மெயினாக சொல்லியிருந்தார். சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்களுக்கு சலுகைகள், லக்ஸரியான லைஃபு, அவங்களுக்கு வந்து நாமினேஷன்லேருந்து 50% தள்ளுபடி, நிறைய விஷயங்கள். அதே மாதிரி சாப்பாடு நீங்கள் சொல்கிறது தான் அவங்க செய்யணும், அவங்க டேஸ்ட் பண்ணுறது கூட சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது கர்ண பிரபுவாக வந்துட்டு ஒரு சில பேர் மாறி இருக்காங்க. இதுலேயும் துஷார், கமருதீன் இவங்களாம் வந்து ஆதரிக்கு வந்து அங்கே இருக்க சிக்கனை ஏதோ ஊட்டி விட்டாங்க பொழுது அது பெரிய ரூல் பிரேக் ஆகிருக்கு. பிக் பாஸ் கூப்பிட்டு கண்டபடி திட்டி விட்டார். அதனால் இப்போ வந்து தப்பு பண்ணதுக்காக என்ன பண்ணுவாங்க, தண்டனை கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வாரத்தில் தண்டனை வேறு. என்ன தண்டனைனா, லக்ஸரியான லைஃப் இருக்குன்னு தானே நீங்கள் இந்த வேலையை பண்ணீங்க. ஸோ அந்த லக்ஸரியான இருக்கிற லைஃப்பில் இருந்து ஒருத்தர் தூக்கின்னு போய் பிக் பாஸ் வீட்டுக்கும், பிக் பாஸ் வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு நீங்கள் ஊட்டி விட்டீங்களா, அப்போ அந்த டீமில் யாரோ ஒருத்தர் வந்து லக்ஸரியான லைஃப்க்கும் மூவ் பண்ணலாம். அப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்லி ஒரு பெரிய ஒரு தண்டனை கொடுத்துட்டாப்புல அப்படியே கைது கலங்குறாங்க. வந்து எல்லோரும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஒருத்தராக வந்துட்டு கேமரா முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம ரம்யா ஜோ வந்துட்டு, ஐயோ தலைவரே என்னையெல்லாம் மாற்றி விட்ற போகிறீங்க, தப்பு பண்ண எங்கள் டீம் தான், ஆனால் நான் ஒரு தப்பு கூட பண்ணல, நான் யாருக்கும் ஊட்டவும் கிடையாது அப்படின்னு அப்ரூவ் ஆகிட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருக்கிற லேடிஸ் எல்லாமே அப்ரூவ் அந்த தப்பு பண்ணல. ஜென்ஸுங்க தான் இருக்கிற 4 பேர் வந்துட்டு ஆதிரைக்கு வந்து பாவப்பட்டு ஊட்டாங்க போல இருக்குது. இந்த கமருதீன், துஷார், அதுக்கப்புறம் நம்ம வினோத், அப்புறமா இவர் பிரவீன் காந்திலாம் ஊட்டி விட்டுருப்பாங்க போல இருக்குது. ரைட், அதுக்கு வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வியானா வந்து இந்த டீமுக்கும், துஷார் வந்து அந்த டீமுக்கும் போகிற மாதிரி வந்துட்டு கடைசியில் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா துஷார் தான் வந்து அங்கே வந்து சொல்லிட்டு தான் வந்தாப்புல. அது மட்டும் இல்லாமல் பிரவீன் காந்தி நான் போக முடியாது, சண்டையே போட்டாப்புல, நான் எதுக்கு போகணும் அந்த டீமுக்கு, நானும் போக முடியாதுன்ட்டாப்புல. அதனால் வந்து துஷாரத்துக்கு அந்த பக்கமும் அந்த பக்கம் வியானா வந்துட்டு எப்படா வந்து இந்த டீமுக்கு வரலாம், லக்ஸரியான ஒரு லைஃப் வாழலாம் நினச்சிட்டு இருந்தாங்க போது. ஏன்னா அங்கே தான் நம்ம தெரியல, இங்கேயாவது தெரியுமா அப்படின்னு நினச்சி வராங்களான்னு தெரியல. ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி வந்து துஷார் அந்த பக்கமும், வியானா வந்துட்டு லக்ஸரியான லைஃப்க்கும் வந்து மாறுறாங்க. இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.